கடலூர் மாவட்ட 9 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள், செயல் வீரர்கள், வீராங்கனைகள் கூட்டமைப்பு நெய்வேலியில் நடைபெற்றது. அதில் கலந்து கொள்வதற்காக வந்தேன், கலந்து கொண்டேன். இப்போது சென்னை நோக்கி செல்கிறேன். சொல்லுங்க. வேற கூட்டணிக்காக அறிவிப்புலாம் விரைவில் சொல்றோம். இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் முடிவடைந்த பிறகு சொல்லுங்க. கடலூர் மாவட்டம் மக்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? கடலூர் மாவட்டம் மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? ஏற்கனவே ஆண்ட பழனிசாமி ஆட்சியில நடைபெற்ற முறைகேடு, ஊழல்னால மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதிங்கிற பெயர்ல மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த 33 மாதங்கள்ல அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு அனைத்து தரப்பு மக்களும் போராடுறாங்க. உங்களுக்கு தெரியும், விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், இன்னைக்கு கூட மாற்றுத்திறனாளிகள் அங்கே கோரிக்கைக்காக போராடி அவங்களெல்லாம் காவல்துறை வைத்து எப்படியெல்லாம் கைது செய்யறாங்கன்னு தெரியும். இன்றைக்கு ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதுல திமுக நினைக்குது கூட்டணி பலம் இருக்கு, எதிர்கட்சி எல்லாம் பிரிவுபட்டு இருக்காங்க, பிரிஞ்சு நிற்கிறாங்க, அதனால மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்க. ஒரு திமுக வீழ்த்துகின்ற ஒரு கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற, ஏற்றுக்கொள்கின்ற கூட்டணி அமையும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும். நானும் அவரும் சேர்ந்து தானே அரசியல் ரீதியா வருங்காலத்தில் பயணிப்போம். ஏற்கனவே முடிவெடுத்து தானே போறோம். அதான் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த தேர்தலில் தெரியும். சரி, நன்றி.